ஹியூமன் லைஃப் முழுவதுமே பாஸ்டர் சம்பந்தப்பட்டது தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் இந்த 1 year பறந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ற மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வெரி டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப மீனிங்ஃபுல்லா நம்ம வந்து கூப்பிடப்படுகிறது வந்து, அப்புறம் கிராலிங் தவழ்கிற பொசிஷன் வந்து, அப்புறம் எதையாவது பிடிச்சி எந்திக்கிறது, அப்புறம் கையை விட்டுட்டு சொந்தமா நம்மளே பைபிடல் ஸ்டாண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ நம்ம 2 கால் நின்று பேலன்ஸ் பண்றது, அப்புறமா வாக் பண்றது. குழந்தையா இருக்கும்போது வாக் பண்றப்ப நம்ம கையெல்லாம் உடனே ஸ்விங் பண்ண மாட்டோம் நம்ம. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாக்கிங் மெச்சூர் ஆகும். அப்புறம் ஆர்ம் ஸ்விங்கிங் பண்ணுவோம். அதுவும் ஆர்ம் ஸ்விங்கிங் எப்படி இருக்கும், வலது கால் முன்னாடி போறப்போ இடது கை முன்னாடி வரும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நுணுக்கமான விஷயங்கள் நிறைந்தது தான் பாஸ்டர். பிறப்பிலேயே குறைபாடுகளோட பிறக்கிற குழந்தைகளா இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து அவங்களுக்குலாம் அந்த பாஸ்டர் மூவ்மெண்ட்லாம் டெவலப் ஆகாம அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. மற்றவர்கள்லாம் ரொம்ப கிஃப்டட். அவங்களுக்குலாம் வந்து மூளை கரெக்டாக நல்லா வேலை செய்யும், அவங்க தசைகள் நல்லா இருக்கும், அவங்க மூட்டுகள் நல்லா இயங்கும். அப்படி இருந்தும் அவங்க கரெக்டான பாஸ்டர் அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறாங்களா லைஃப்ல, அவங்களாம் கரெக்டான பாஸ்டரோட எக்ஸசைஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் பிழையான விஷயங்கள் தான் பண்றாங்க. பாஸ்டர் பற்றின புரிதல் இல்லாம அவங்களுக்கும் பெரிய அளவில் டிசபிலிட்டிஸ் உருவாக தான் செய்யுது. அதுவும் சின்ன வயசுலேயே அவங்க பாஸ்டர்ல பெரிய பெரிய ஃபால்ட் உருவாகுது. அதைத்தான் நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன். ABCD அப்படிங்கிற கண்டிஷன் நார்மலா இருக்கிறவங்களே அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு பேரு ஆல்டர்ட் பாடி காம்போசிஷன் வித் டிசபிலிட்டிஸ். இவங்களுக்கெல்லாம் முறையான பாஸ்டர் கரெக்ஷன், பாஸ்டர் எஜுகேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இந்த பாஸ்டர் சயின்ஸ் மூலமா நம்ம எவ்வளவு எலாபரேட்டா ஒருத்தவங்களை டெஸ்ட் பண்ண வேண்டியது பாருங்க. உதாரணமா ஒருத்தருக்கு வந்து பேக் ஏக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து டோட்டல் பாடியை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். பேக் பெயின்ல இருக்கிற இந்த பேக் ரீஜனை மட்டும் டெஸ்ட் பண்ணாம தசைகள், தை மசில்ஸ் எப்படி வேலை செய்யுது, காஃப் மசில்ஸ் எப்படி வேலை செய்யுது, பிளெக்சிபிளா இருக்குதா. சில பேர் பாத்தீங்கன்னா ஷோல்டர்ல பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு அந்த பேக் பெயினா ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ அந்த கையை அப்படி பின்னாடி கொண்டு போய் நான் ஸ்கிராச் கிளீன் பண்ணணும். இது பண்ண முடியல, என் ஷோல்டர்ல பெயின் இருக்கு, இல்லைன்னா ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஏதாவது உடம்பு அசைப்பேன் இல்லையா. சோ இந்த மாதிரி அசைச்சு கொண்டு போய் நான் அந்த ரீச் பண்ண பார்ப்பேன் இந்த இடத்த. அப்போ ஷோல்டர்ல பிரச்சனை இருக்குது, ஆனா நான் தேவையில்லாம இந்த பேக் போனை நம்ம அசைக்கிறதுனால அது மறுபடியும் ரிப்பீட்டிவா நம்ம மறுபடியும் அந்த ஃபால்ட்டி மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது அந்த பேக் பெயினா உருவாக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பர்சனுக்கு பேக் பெயின் சம்பந்தப்பட்ட டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஃபுல் ரிலீஃப் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களுக்கு நம்ம டோட்டல் பாடி எக்ஸாமின் பண்ணி பாக்குறப்போ அவங்க ப்ராப்ளம் வந்து வேற எங்கேயும் இருக்குது. சோ ஷோல்டர்ல இருக்குது. சோ அதனாலதான் அந்த ஃபால்ட்டி பாஸ்டர் வந்துச்சு நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறப்போ அது ஹோலிஸ்டிக் பாஸ்டர் எஜுகேஷன் அப்ரோச்சா மாறும்.